தற்போதைய அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பள்ளி பேருந்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை பலி என்ற அன்னை செய்தி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பள்ளி பேருந்து சக்கரத்தில் சிக்கி குழந்தை பலி என்ற அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். காவலூர் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலு திலகவதி தம்பதியின் 1.5 வயது குழந்தை பள்ளி பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பலியான அந்த அன்னை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். பள்ளி பேருந்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்திருக்கும் நிலையில் விபத்து குறித்து காவலூர் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது குறித்த அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. காவலூர் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த வேலு திலகவதி தம்பதியின் குழந்தை உயிரிழப்பு என்ற அன்னை செய்தி. தன்னுடைய 2 குழந்தைகளை பேருந்தில் ஏற்றி விடுவதற்காக சென்ற போது இந்த துயர சம்பவம் நடைபெற்றுள்ளது. பள்ளி பேருந்து முன்பக்கம் 1.5 வயது குழந்தை ஓடிய போது சக்கரத்தில் சிக்கி பலி என்ற அன்னை செய்தி. இடதுபுறமாக பேருந்தை பார்த்து ஓட்டுநர் இயக்கிய போது வலதுபுற சக்கரத்தில் 1.5 வயது ஆண் குழந்தை சிக்கி பலியான அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பள்ளி பேருந்து சக்கரத்தில் சிக்கி குழந்தை பலி என்ற அன்னை செய்தியை வெளியாகியிருக்கிறது. தன்னுடைய 2 குழந்தைகளை பேருந்தில் ஏற்றி விடுவதற்காக சென்ற போது இந்த துயர சம்பவம் நடைபெற்றுள்ளது. பள்ளி பேருந்தின் முன்பக்கம் 1.5 வயது குழந்தை ஓடிய போது சக்கரத்தில் சிக்கி பலி என்ற அன்னை செய்தி. இடதுபுறமாக பேருந்தை பார்த்து ஓட்டுநர் இயக்கிய போது வலதுபுற சக்கரத்தில் குழந்தை சிக்கியிருக்கிறது. பள்ளி பேருந்தில் சக்கரத்தில் சிக்கி 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்திருக்கும் நிலையில் காவல்துறையினர் தற்போது இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் அன்னை செய்தியை பார்த்து வருகிறோம்.